Good morning. இன்னைக்கு நம்ம வீடியோ 7th கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். மொத்தம் 1000 கொஸ்டின்ஸ் அல்ல. இன்னைக்கு நம்ம 7வது கொஸ்டின். சரி, இப்படியே டெய்லி 3 கேள்வி போட்டால் எப்போ பிடிப்பார் நீங்கள் நினைக்கலாம். இந்த கிராமர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றதெல்லாம் ப்ரோஸ் போய்ட்ரி சப்ளிமெண்ட் ரீடர் மற்ற அதர் ஐட்டம்லாம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். இதான் கொஞ்சம் கிராமர் ஏரியா கொஞ்சம் நம்ம டீப்பாக போனால் தான், கொஞ்சம் டெப்த்தாக போனால் தான் நம்ம விவரம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆகையினால நீங்கள் ஒன்றும் அதை பற்றி என்னடா இவ்வளோ லேட்டாக போயிட்டுருக்கேன், இது எப்போ முடிப்பார் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது 7th கொஸ்டின். ஃப்ரேம் கொஸ்டின் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அதை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? அதுக்கு நம்ம அந்த கொஸ்டின் வேர்டு தெரியணும். WH கொஸ்டின் எல்லாமே நான் ஓரளவு தெரிஞ்சால் தான் இதை எழுத முடியும். WH கொஸ்டின் என்ன? ஹூ, ஹூஸ், ஹூமு, ஹூ, ஹூம், ஹூஸ், இந்த மாதிரி. அதே மாதிரி ஹவ், ஹவு மெனி, ஹவு மச், இந்த மாதிரி. இது மாதிரிலாம் WH கொஸ்டின் சொல்லுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேள்வி என்ன? தேர் ஆர் 15 players ஆர் தேர் இன் தி டீம். தேர் ஆர் 15 players ஆர் தேர் இன் தி டீம். இப்போ கேள்வி என்ன? 4 ஆப்ஷன் இருக்கு. தேர் ஆர் 4 ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் சென்டென்ஸ் டு மேக்கிங் ஏ கொஸ்டின்? எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணால் அது சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஹவு லாங் பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் தி டீம். ஹவு லாங் பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் தி டீம்னா ஹவு லாங். இங்கே என்ன பண்ணியிருக்கு? தேர் ஆர் 15 players ஆர் தேர் இன் தி டீம். 50 வீரர்கள் இருக்காங்க, அந்த டீம்ல 50 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறோம். இதில் என்ன கேட்டிருக்கு? ஹவு லாங், எவ்வளோ நேரம்னு கேட்டிருக்கு, எவ்வளோ காலம்னு கேட்டிருக்கு. இங்கே காலத்துக்கு இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. அடுத்தது பாருங்க, ஹவு மச். ஹவு மச்னா என்ன முடியாத அளவுக்கு இருக்கிறத ஹவு மச்னு சொல்லுவோம். ஈஸியாக என்ன முடியாது, அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளாக உள்ளதான் நம்ம வந்து ஹவு மச்னு பயன்படுத்துவோம். கவுண்டபிள்லாம் வேறு மாதிரி பயன்படுத்துவோம். இப்போ ஹவு மச்சுங்கிறது வந்து அன்கவுண்டபிள். அதனால் ஹவு மச் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது. பிளேயர்ஸ்லாம் எண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஹவு மச் பிளேயர்ஸ் இருக்குது. எவ்வளவு பிளேயராக, எத்தனை பிளேயர்ஸாக, எது பொருத்தமாக இருக்கும்? எவ்வளவு பிளேயர்ஸ்னு கேட்போமா, எத்தனை கேட்போமா? எவ்வளவுனா எண்ண முடியாது, என்றதுன்னா எத்தனைன்னு சொல்லி கேட்கலாம். ஆக இந்த இடத்துல ஹவு மச் என்பது இதுவும் பொருத்தமில்லை, இதுவும் பொருத்தமில்லை. ஹவு ஃபார். ஹவு ஃபார்ங்கிறது தூரத்தை குறிக்குது. எவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் பிளேயர்ஸ் ஆர் தேர், இதுவும் பொருத்தமா இல்லை. ஹவு ஃபார்னா தூரத்தை குறிக்கும். ஹவு ஃபார்னா எவ்வளவு தூரம். ஹவு மச்னா எவ்வளவு. ஹவு லாங் எவ்வளவு நேரம். ஆகையினால இது எதுவுமே பொருத்தப்படாது. இதை பாருங்க, ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் தி டீம். ஹவு மெனி எத்தனை, எண்ணிடலாம். 15 players இதை எண்ணிட முடியும். எவ்வளவுங்கிறத நம்மளை வந்து எண்ண முடியாது. ஆகையினால இதுதான் சரியான ஆன்சர். திஸ் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் த இன் தி டீம். இதை எதுக்கு நமக்கு லேட் ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 3 நாள் தான் போட முடியாது, எதுக்கும் போட முடியல. ஏன்னா நீங்களும் தொடர்ச்சியாக பார்க்கணும்ல. 20 நிமிஷம் 25 நிமிஷம் பார்ப்பீங்க. 1 மணி நேரம் பார்க்கலாம், உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால தான் நான் குறைச்சலாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், வேணால் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ற மாதிரி கூட போடலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அழுத்தமாக வைக்கணும். ஸ்டெப்பு வைக்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக வைக்கணும், நல்லா அழுத்தமாக வைக்கணும் ஒரு படியும். அப்போ தான் நம்ம வழுக்காமல் போகலாம். எதுக்கு அழுத்தமாக வைக்கிறோம்? வழுக்காமல் இருக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழுத்தமாக போகிறோம். படப்படன்னு இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு நான் போயிடலாம். சரி, ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். தேர் ஆர் 15 players ஆர் தேர் இன் தி டீம். இதுக்கு ஹவு லாங் கிடையாது, ஹவு மச் கிடையாது, ஹவு ஃபார் கிடையாது, ஹவு மெனி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போனால் தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். தெர் இஸ் நோ யூஸ், நத்திங். அங்கே ஒன்றுமே எந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. நான் ஒன்றையும் பொறுமையாக எடுத்து விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஹவு லாங்னா என்ன, ஹவு லாங்னா எவ்வளவு நேரம், ஹவு மச்னா எவ்வளவு, ஹவு ஃபார்னா எவ்வளவு தூரம், ஹவு மெனினா எத்தனை. அப்போ இதுதான் சரியான ஃபார்மேஷன். ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் தி டீம். இந்த ஹவு மெனிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இப்படி நம்ம பொறுமையாக போனால் தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கடமைக்கு நான் மட்டும் தட்டி விட்டு போனான்னு வச்சுங்க,
அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, உங்களும் சரியாக ரீச் ஆகாது, மனசில் நிற்காது. மைண்டில் செட் ஆகணும்னா நான் என்ன பண்ணோம், கிராஜுவலாக தான் போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். நெக்ஸ்ட், அசோகா வாஸ் ஏ கிங். அசோகா வாஸ் ஏ கிங். இப்போ பாருங்கள், இன் தி சென்டென்ஸ் அசோகா வாஸ் ஏ கிங், இது ஒரு சென்டென்ஸ். சப்ஜெக்ட் இருக்குது, வர்பு இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்டு. இன் தி சென்டென்ஸ் அசோகா இஸ் ஏ, இந்த அண்டர்லைன் வேர்டு அசோகா இருக்குல்ல, இந்த அசோகா என்பது நவுனா, ப்ராப்பர் நவுனா, காமன் நவுனா, ப்ரொனவுனா, இதை பற்றி எல்லா அறிவும் நமக்கு இருந்தால், இதை பற்றி நாலேஜ் இருந்தாதான் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னு என்ன, இது தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும், அசோகா என்பது சாதாரணமாக பெயர்ச்சொல்னு சொல்லுவோம், நவுன் என்பதை பெயர்ச்சொல்னு சொல்லுவோம். இப்போ அசோகா வந்து அப்படி பெயர்ச்சொல்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம். ஏன்னா நவுன் என்பது ஒரு டெஸ்க்கு, ஒரு பென்னு, ஒரு பில்டிங், ஒரு புக்கு, ஒரு நபர், ஒரு பர்சனு, ஒரு திங்ஸு, இதெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு நேம் உண்டு, ஒன்று ஒன்றே நம்ம சொல்லுவோம், அது பேர் சொல்லி கூப்பிடுவோம். அது டெஸ்க்கு, இது பெஞ்சு, இது பில்டிங்கு, இது பென்னு, இது பென்சில், பொதுவாக சொல்லுவோம். அதெல்லாம் நவுன், பெயர்ச்சொல். ஆனால் ப்ராப்பர் நவுன்னு கொடுத்துருக்கு. ப்ராப்பர் நவுன்னா பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஒன்லி ஒன் திங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதெல்லாம் ப்ராப்பர் நவுன். இப்போ அசோகா இஸ் ஏ கிங், அசோகா வாஸ் ஏ கிங். இப்போ அசோகாங்கிறது இந்த இடத்துல ப்ராப்பர் நவுன், இந்த இடத்துல ப்ராப்பர் நவுன். ஐ சாய அசோகா அப்படின்னு சொல்ல முடியாது, ஐ சி அசோகா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அசோகாங்கிறது வந்து ப்ராப்பர் நவுன், அவர் ஒரு பேரரசர், அதனால் இது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா காமனாக சொல்கிறது, காமனாக எது வேணாலும் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடலாம் நம்ம, அது வந்து காமன் நவுன், எல்லாத்துக்கும் பொதுவாக. தாஜ்மஹால் இருக்குன்னா அது ப்ராப்பர் நவுன், பில்டிங்கிறது காமன் நவுன். ஓகே, அசோகா அசோகாங்கிறது ப்ராப்பர் நவுன், கிங்கிறது சாதாரணமாக காமனாக சொல்கிறது கிங். அதே மாதிரி ப்ரொனவுன் என்பது பிரதிப்பெயர் சொல்லும் தமிழில் சொல்லுவோம். ஒரு சொல்ல திரும்பவும் உபயோகிக்காமல் இருக்கிறதுக்கு, அவாய்டிங் ரிப்பீட்டிங், திரும்பவும் அந்த நேமை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொனவுனை போடுவோம், பிரதிப்பெயர் சொல்ல போடுவோம். கண்ணன் இஸ் ஏ டீச்சர், ஹீன்னு அந்த இடத்துல யாரு, கண்ணன் இஸ் ஏ டீச்சர், ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ், அந்த ஹீ என்பது என்ன, அதுதான் ப்ரொனவுன். கண்ணனுக்கு ப்ரொனவுன் ஹீ. கமலா இஸ் ஏ டான்சர், ஷீ ஸ்பீக்ஸ் வெல் அப்படின்னா என்ன, கமலாவுக்கு இன்னொரு பேர் தான் ஷீ. தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பில்டிங்ஸ், ஷோஸ் அவர் கல்ச்சர் அண்ட் ஆர்ட்டு, இந்தியாவுடைய கலையையும் கல்ச்சரையும் வெளிப்படுத்துறது மாதிரி இருக்குது. இட் ஷோஸ் அவர், இட்டு என்பது என்ன, இட்டு என்பது தாஜ்மஹால். அப்போ தாஜ்மஹாலில் திரும்பவும் பயன்படுத்தாமல் இருக்கிறது இட்டுன்னு போடுறோம். தாஜ்மஹால் இஸ் ஏ பியூட்டிஃபுல் பில்டிங், இட் ஷோஸ் அவர் ஹெரிட்டேஜ், நம்ம பாரம்பரியம், நம்மளுடைய கட்டிடக்கலையுடைய சிறப்பு, நம்ம நாட்டுடைய கலை பெருமையை காட்டுறதுன்னு சொல்கிறோம். இட் ஷோஸ், இட்டு என்பது தாஜ்மஹாலுக்கு இட்டு என்பது ப்ரொனவுன். ஓகே, ஐ சா எ ஆண்ட்ராய்டு ஃபோன், இட் ஒர்க்ஸ் வெல். ஆண்ட்ராய்டு ஃபோனை சொல்கிற அடுத்து இட் ஒர்க்ஸுங்கிறோம். இப்போ இட்டு என்பது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ப்ரொனவுன், இட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு பிரதி பெயர் சொல்ல வர்றது தான், ஒரு பெயர் சொல்லுக்கு பிரதி பெயர் சொல்ல வர சொல்ல தான் ப்ரொனவுன். எதுக்கு, அதாவது ரீப்ளேஸ் ஏ நவுன். ப்ரொனவுன் எதுக்கு போயிடுது, ரீப்ளேஸ் ஏ நவுன் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன் ஆஃப் த நேம், அதாவது பெயர் சொல்லாமல் இருக்கிறதுக்காக. அது திருப்பவும் அந்த பேர் சொல்லாமல் இருக்கிற பயன்படுத்துறதுக்கு ப்ரொனவுன் பயன்படுத்துவோம். அப்போ இதுக்கு சரியான வார்த்தை என்ன, இன் தி சென்டென்ஸ் அசோகா இஸ் ஏ ப்ராப்பர் நவுன், ஓகே, ப்ராப்பர் நவுன். ஓகே, த புக் இஸ் யுவர். அடுத்த கேள்வி பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. த புக் இஸ் யுவர். த அண்டர்லைன் வேர்ட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை, இந்த யுவர்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன போடலாம், யுவர்ஸ் போடலாமா, யுவர்ஸ் போடலாமா. யுவர்ஸ், அடுத்தது யுவர்ஸ் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி இருக்கு எஸ்ஸுக்கு அப்புறம். இன்னொன்று யுவர்,
சாதாரணமாக இருக்குது. இன்னொன்று யுவர்ஸ் எஸ்ஸுக்கு முன்னாடி இருக்குது, எஸ்ஸுக்கு முன்னாடி அப்போஸ்ட்ரோஃபி இருக்குது. இது எது கரெக்டு? எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா த புக் இஸ் யுவர், இந்த யுவரை ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா நம்ம எந்த வார்த்தையை போடணும்? யுவர்ஸ் போடுறதா, யுவர்ஸ் போடுறதா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பொசசிவ் ப்ரொனவுன். இதெல்லாம் என்னது? பொசசிவ் ப்ரொனவுன். யுவர்ஸ் இதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். யுவர்ஸ்னா பொசசிவ் ப்ரொனவுன், இதுவும் ப்ரொனவுன், இது எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன். யுவர், யுவர்ஸ் எல்லாமே. இப்போ இந்த இடத்துல இந்த யுவர்ஸ், யுவரை எடுத்துட்டு என்ன போடலாம்? யுவர்ஸ்னா ப்ளூரல் குறிக்கும். யுவர்ஸ் உங்களுடைய, எல்லாரோடையும் சேர்த்து யுவர்ஸ் உங்களுடைய. யுவர்னா உன்னுடைய, உன்னுடைய. யுவர்ஸ் அவர்களினுடைய, அதாவது உங்களினுடைய, இப்படி வரும். யுவர்ஸ்னா உன்னுடைய. த புக் இஸ் யுவர், உன்னுடைய. அப்போ இதுக்கு சரியான ஆக்ஷன் என்ன? யுவர்ஸ் இஸ் த கரெக்ட். யுவர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். யுவர்ஸ். த புக் இஸ் யுவர்ஸ். அப்போஸ்ட்ரோஃபி இல்லாது. இந்த அப்போஸ்ட்ரோஃபி இல்லை, இந்த அப்போஸ்ட்ரோஃபி இல்லை. அப்போஸ்ட்ரோஃபி இல்லாத எஸ், யுவர்ஸ். இதுக்கு பேர் நவுன் ஃப்ரேஸ். இதுக்கு பேர் இந்த புக் இஸ் யுவர் வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ் இது. ஏதோ நவுன் ஃப்ரேஸ்னு சொல்கிறோம்? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். பட் அரவுண்ட் த வேர்ட்ஸ் டுகெதர் அஸ் எ சிங்கிள் வேர்ட். ஆனால் இது எல்லாமே சேர்த்து, இதோட சேர்த்து ஒரு நவுன் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், பட் அரவுண்ட் எ நவுன் that works together as a simple word. Simple word unit, simple word unit. இது ஒரு simple word unit, simple word unit in a sentence. The simple word unit in a sentence. இது என்னது? It is a noun phrase, is a group of words, but around a noun that works together. இதுல noun என்ன? புக். புக் நவுன். இதான் நவுனு. இந்த நவுனை சுற்றி என்ன பண்ணுறோம்? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த நவுனை சுற்றி ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. இதான் நவுனு. ஓகே. தட் ஒர்க்ஸ் டுகெதர் அஸ் எ சிங்கிள் யூனிட். சிங்கிள் யூனிட் இன் எ சென்டென்ஸ். எல்லாம் புரிஞ்சுங்க. சிங்கிள் யூனிட் சென்டென்ஸ். இது பொசசிவ் ப்ரொனவுன். இது என்னது? பொசசிவ் ப்ரொனவுன். இதுக்கு பேர் பொசசிவ் ப்ரொனவுன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதையே அல்டர்மேட்டிவ் அந்த இது சைமல்டேனியஸாக இதையும் நடத்துகிறேன். யுவர்ஸ் என்பது பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ரீப்ளேஸ் எ நவுன், பிளேஸ் அவாய்ட். ரீப்ளேஸ் எ நவுன் ஃப்ரேஸ், ரீப்ளேஸ் எ நவுன் ஃப்ரேஸ் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன். திஸ் புக் இஸ் யுவர்ஸ். This book is your. This is your book. இது என்னது? This is your book. This is your book. திரும்பவும் இதை அவாய்ட் பண்ணி the book is yours னு சொல்றோம். This is your book. இதை தான் என்ன சொல்றா? The book is yours. எதுக்கு இது? Replace a noun phrase to avoid repetition. திரும்ப அதை பயன்படுத்தலாம். The book is yours. இப்படி this is your book. The book is yours. இந்த இடத்துல என்ன பண்ணோம்? யுவர்ஸ். இதுதான் கரெக்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? திஸ் புக் இஸ் யுவர். த புக் இஸ் யுவர்ஸ். இதுதான். யுவர் எடுத்துட்டு யுவர்ஸ்னு போடுறோம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். யுவர்ஸ். instead of your book. Instead of your book. Instead of your book. Instead of your book, yours. Okay. Next, question number 10. The police arrested the thief. The police arrested the thief. Identify the predicate. Identify the predicate. The police arrested the thief என்பது ஒரு sentence. The police arrested the thief என்பது ஒரு sentence. இந்த சென்டென்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? predicate கண்டுபிடிங்க. Identify the predicate. இதுல எது predicate? போலீஸா, அரஸ்டடா, the thief-ஆ, எது predicate? முதல்ல ஒரு சென்டென்ஸ்னா முதல்ல வர்றது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே என்ன? ப்ரெடிகேட்.
the boy listened the class carefully, attentively. The boy, the student listened the class attentively. The boy க்கு அப்புறம் இது இருக்கிற அத்தனை வார்த்தைகள் என்னது எல்லாமே சேர்த்து predicate. I bought a beautiful picture. I bought a beautiful diary. இதெல்லாம் சொல்லணும்னா ஐ மட்டும்தான் அங்கே சப்ஜெக்ட். இது bought a beautiful எல்லாமே என்னது predicate. அதே மாதிரி இந்த போலீஸுக்கு அப்புறம் இது வர்றது எல்லாமே என்னது predicate. அப்போ இதில் எது கரெக்டு? த போலீஸ் இல்லை, தப்பு. த தீஃப் கிடையாது. த போலீஸ் அரஸ்டட் அதுவும் கிடையாது. அப்போ இது டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அரஸ்டட் த தீஃப், அரஸ்டட் த தீஃப், அரஸ்டட் த தீஃப். திஸ் ஒன் இஸ் கரெக்ட். த போலீஸ் அரஸ்டட் த தீஃப். த போலீஸ் சப்ஜெக்டு, மீதி ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட்டு. அது எவ்வளோ லெங்க்தாக இருந்தாலும் சரி எல்லாமே ப்ரெடிகேட்டு தான். ஐ சா எ ஃபில்ம், ஐ சா எ ஃபில்ம் எஸ்டர்டே. ஐ தான் சப்ஜெக்ட், இது எல்லாமே என்னது ப்ரெடிகேட். ஐ சா இது எல்லாமே ப்ரெடிகேட் தான். சப்ஜெக்டை தொடர்ந்து வர எல்லாமே ப்ரெடிகேட். ஓகே. ஐடென்டிஃபை த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐடென்டிஃபை த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன? இப்போ முடிஞ்சு இருக்கு, இப்போ முடிஞ்சு இருக்கு. ஏற்கனவே ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்க்கு ஏற்கனவே ஆரம்பிச்சு பாஸ்டில் ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இந்த சென்டென்ஸ் என்ன தன்மை என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். கடந்த காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்சிருச்சு, முடிச்சிருக்கிறேன். அதானது முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த வார்த்தைக்கு செய்திருக்கிறேன், முடிச்சிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லும்போது இந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தும். இப்போ ஐ ஃபினிஷ் மை ஒர்க், நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். முடித்து விட்டேன்னு தான் இருக்கு. இது வந்து சிம்பிள் பாஸ்ட். இது சிம்பிள் பாஸ்ட். இது ஒரு சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். ஒரே ஒரு வர்பு, ஒரே ஒரு பாஸ்ட் ஃபார்ம் வர்பு இருக்கு. ஃபினிஷ்னு ஒரே ஒரு பாஸ்ட் ஃபார்ம் வர்பு. அதனால தான் சிம்பிள் பாஸ்ட். இதுக்கு பேர் என்ன? சிம்பிள் பாஸ்ட். ஃபினிஷ் ஒரே ஒரு வர்பு இருக்கு, அவ்வளோதான். பாஸ்ட் டென்ஸில் ஒரு வர்பு, அவ்வளோதான். ரைட். இது கிடையாது, இது கிடையாது, இது அவுட், இது இல்லை, இந்த ஆன்சர் இல்லை, இந்த சாய்ஸ் இல்லை. அடுத்தது ஐ ஹேட் ஈட்டன் 5 மேங்கோஸ். ஐ ஹேட் ஈட்டன் எப்பொழுதுமே ப்ரெசன்ட்னா ஹேவ் வரணும். அதுக்கப்புறம் மூணாவது வர்பு வரணும், வர்பு தேர்ட். ஹேவ் பிளஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மேஷன் என்ன? ஹேவ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் வர்பு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு பேர் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் இதுக்கு பேர் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் வர்பு. இப்போ ஒரு வார்த்தை ஃபினிஷ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு. V1 V2 V3 மூணாவது வர்பு. இந்த மூணாவது வர்பு தான் நம்ம போடணும். இப்போ கிவ்னு இருக்குன்னு வச்சுங்க. கிவ், கேவ், கிவன். இப்போ இந்த மூணாவது வர்பு தான் போடணும். இதை தான் எடுத்துக்கணும். இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மூணாவது வர்பு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு இன்னொரு பேர் பெர்ஃபெக்ட். இன்னொரு பேர், அதுக்கு இன்னொரு பேர் பெர்ஃபெக்ட் வர்பு. இந்த மூணாவது வர்புக்கு இன்னொரு பேர் என்ன? பெர்ஃபெக்ட் வர்பு. அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா ஹேவோட என்ன வரணும்? இந்த ப்ரெசன்ட் வர்போட மூணாவது வர்பு வரணும். அப்போ தான் அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஹேடு வந்ததுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஹேடு வந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஹேடு பிளஸ் வர்பு 3 வந்ததுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஹேவ் வந்தா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி ஹேஸ் வந்தா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். இது ரெண்டும் ப்ரெசன்ட், இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அப்போ ஹேடு ஃபினிஷ்டு இந்த இடத்துல எழுதணும் வச்சுங்க. ஹேடு ஃபினிஷ்டு, ஹேடு ஃபினிஷ்டு அப்படின்னு எழுதுனா இது பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட். இது பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள் என்னது? பார்ட்டிசிபிள் என்னது? தேர்ட் ஒரு V3. அப்போ இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். அப்போ
இது என்னது? இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு, அதனால இதுவும் கிடையாது. அடுத்தது ஐ ஹாவ் ரெட் த லெசன். ஐ ஹாவ் ரெட், இது வந்து பெக்யூலியரான வரும். இந்த வெர்பு வந்து பெக்யூலியர். இது நான் ஐ ஹாவ் ரீடுன்னு படிச்சேன்னா தப்பு. ஐ ஹாவ் ரீடுன்னு படிச்சேன்னா தப்பு. ரீடுன்னு படிச்சா ஃபர்ஸ்ட் வெர்பு, ஹாவுக்கு அப்புறம் என்ன வராது? ஃபர்ஸ்ட் வெர்பு வராது. ஐ ஹாவ் ரெட் ரெண்டாவது வெர்புல எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்து ஐ ஹாவுக்கு அப்புறம் ரெண்டாவது வெர்பும் வராது. எது வரும்? மூணாவது வெர்பு தான் வரும். அப்போ நான் என்ன சொல்றேன்? ஐ ஹாவ் ரெட். எப்பொழுதுமே ஹாவை ஃபாலோ பண்ணுறது, ஹேஸை ஃபாலோ பண்ணுறது, ஹேடை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மூணாவது வெர்பு தான். ஹேஸ் ரெட்டு, ஹாவ் ரெட்டு, ஹேடு ரெட்டு. ஆனால் மொட்டையாக ஹேவுக்கு அப்புறம் ரெண்டாவது வெர்பு வராது. இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஹேஸு, இப்போ ஒரு வெர்பு இருக்குது, ரைட்டுன்னு ஒரு வெர்பு இருக்குது. ரைட்டுன்னு ஒரு வெர்பு, 3 ஃபார்ம்: ரைட்டு, ரோட்டு, ரிட்டர்ன். ரிட்டர்ன் 3 வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3. இப்போ ஹேஸ் ரைட்டுன்னு வராது. ஹேஸ் ரைட்டுன்னு வராது, தப்பு. அதே மாதிரி ஹேஸ் ரீடுன்னு வராது. அதே மாதிரி ஹேஸ் ரோட்டுன்னு வராது. ஹேஸ் ரோட்டுன்னு வராது. ஹேஸ் ரெட்டுன்னு வராது. ஆனால் மூணாவது வெர்புல வரும்போது ஹேஸ் ரெட். இந்த ரெட் என்பது ரீடு, ரெட்டு, ரெட்டு. நம்ம மூணாவதாக உச்சரிக்கிறோம் ரெட்டுன்னு, அந்த மூணாவது வெர்பு தான் வரும். அப்போ ஹேஸ் ரெட் கரெக்ட். ஹேஸ் ரெட் கரெக்ட். ஹேஸ் ரெட் கரெக்ட். இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். சரி, ஹாவ் போட்டாலும் கரெக்ட். ஹாவ் ரெட். இதுவும் ப்ரெசன்ட், இதுவும் பெர்ஃபெக்ட். அதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். இது எல்லாமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஆனால் ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட், ப்ரெசன்ட் பாஸ்ட், அல்லது ப்ரெசன்ட் ப்ரெசன்ட்னு சொல்லலாம். ரீடு, 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 ரெட்டு, ரெட்டு. ரெண்டாவது வெர்பு வராது. ஹேஸை ஃபாலோ பண்ணுறது ரெண்டாவது வெர்பு அல்ல, முதல் வெர்பும் அல்ல. ஹேஸை ஹேவை ஃபாலோ பண்ணுறோன்னா மூணாவது வெர்பு, தேர்ட் வெர்பு, வேர்பு தேர்ட். அதே மாதிரி ஹேட், இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணோம்னா அது வேர்பு தேர்ட் தான், வேர்பு 3 தான் ஃபாலோ பண்ணும், வேர்பு 3 தான் வரும். ஹேஸ், ஹேஸ். இப்போ ரைட்டுன்னு இருக்கு, ரைட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரைட்டுக்கு மூணாவது ஃபார்ம் என்ன? ஹேஸ் ரிட்டர்ன். ஹேஸ் ரிட்டர்ன், ஹேஸ் ரிட்டர்ன், ஹேவ் ரிட்டர்ன், ஹேட் ரிட்டர்ன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் போட்டால் பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ இப்போ இதை படிச்சு பாருங்க. ஐ ஹாவ் ரெட், ரீடுன்னு சொல்ல, ஐ ஹாவ் ரெட் த லெசன். இதுதான் கரெக்ட். ஹாவ் ப்ரெசன்ட், ரெட் வேர்பு தேர்ட். ஐ ஹாவ் ரெட் த லெசன். ஐ ஹாவ் ரீட்ஸ் த லெசன். ரீட், இது தப்பு, இது தப்பு, இது மொத்தத்திலே தப்பு. ரீட்ஸ்னு வராது, ஹாவும் வராது, மொத்தத்தில் சென்டென்ஸ் தப்பு. ஆக இது தவறு. ஐ ஹாவ் ரீட்ஸ், இது தப்பு. மொத்த சரியான ஆன்சர் என்ன? ஐ ஹாவ் ரெட் த லெசன். ஏன் இது தப்பு? ஐ ஹாவ் இல்லைங்க ரைட்டு. அதுக்கப்புறம் இங்கே வரணும், மூணாவது வெர்பு வரணும். இல்லை, என்ன இருக்கு? வெர்போட சேர்த்து இருக்கு, ப்ரெசன்ட் வெர்பு இருக்கு. அதனால இது தப்பு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ ஹாவ் ரெட் த லெசன். சரி சரி, இந்த இப்போ இருக்கு. இப்போ இது ஐ ஹாவ் ரெட்டு போட்டிருக்கிறதுனால போடுறோம். இப்போ ரைட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ரைட்டுன்னு ஒரு வெர்பு இருக்கு. இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை ரைட்டுன்னு இருக்கு. இப்போ என்ன செய்வோம்? இதை எப்படி செய்வோம்? இந்த தேர்ட் பர்சனில் இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி எழுதலாம்? ஐ ஹாவ் ரிட்டர்ன். ரிட்டர்ன் எங்கேருந்து வந்துச்சு? இதுதான் மூணாவது வெர்பு. இதுதான் வேர்பு 3. ரைட்டு, ரைட்டு, ரோட்டு, ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் வெர்பு, செகண்ட் வெர்பு, தேர்ட் வெர்பு. ஓகே, ஐ ஹாவ் ரிட்டர்ன். அப்போ இது ப்ரெசன்ட், இது ப்ரெசன்ட், இது verb 3 past participle. இது என்னது? past participle, participle அல்லது perfect verb, perfect verb. இந்த மாதிரி வரணும். I have returned. சரி, இப்படி இருக்கு.
இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி ஒரு வர்பு கொடுத்துருக்கு, இப்படி ஒரு வர்பு கொடுத்துருக்கு. லைக்னு இருக்கு, லைக். இது வந்து ரெகுலர், இது வந்து ரெகுலர் வெர்பு. ஏற்கனவே ரைட்னு பார்த்தது இர்ரெகுலர் வெர்பு. இர்ரெகுலர் வெர்பு ரைட்டு, ரோட்டு, ரிட்டன் மூணுமே மூணு வடிவமா இருக்கு. ப்ரெசென்ட்ல ரைட்டு ஒரு மாதிரியா இருக்கு, பாஸ்ட்ல ரைட்டு ரோட்டு வேற மாதிரியா இருக்கு, ரிட்டர்ன்ல வேற, மூணுமே டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. ஆனா இதுக்கு பேரு தான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல தான் பேரு இர்ரெகுலர் வெர்பு. இர்ரெகுலர் வெர்பு. ஆனா லைக்க பாருங்க, லைக், லைக்டு, லைக்டு. verb 1, verb 2, verb 3. verb 1, verb 2, verb 3. மூணு ஃபார்ம் இருக்கு. லைக், லைக்டு, லைக்டு, லைக், லைக்டு, லைக்டு. இது ரெகுலர் verb. லைக், லைக்டு, லைக்டு ரெகுலரா இருக்கு. இதுல ஏதாவது மாற்றமா இருக்கா? இப்ப ரைட்னா ரைட், ரைட்டடு, ரோட்டடு, ரோட்டடு இப்படி வரணும், அது மாதிரிலாம் இல்லை. ஸோ இதெல்லாம் லைக், லைக்டு, லைக்டு. ஸோ எல்லாமே ரெகுலராக இருக்கு. ஆக இதுக்கு ரெகுலர் வெர்புன்னு பேரு, இதுக்கு இர்ரெகுலர் வெர்புன்னு பேரு. இந்த இர்ரெகுலர் வெர்புன்னு என்னென்ன? கிவ், கேவ், கிவன், ஓகே, பை, பாட்டு, பாட்டு, நீ, நெல்ட்டு, நெல்ட்டு, சி, சா, சீனு, இது மாதிரி நிறையா. இதெல்லாம் இர்ரெகுலர் வெர்பு. ஆனால் இது ஈடி சேர்றது எல்லாமே வர்போட ஈடி சேர்ந்தா, வர்போட ஈடி சேர்ந்தா இதெல்லாம் ரெகுலர் வெர்பு. இது நம்ம தரவா தெரிஞ்சுக்கணும். புக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அடுத்தது புக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. புக், புக்குடு, புக்குடு இருக்கா? ஃபர்ஸ்ட் வெர்பு, செகண்ட் வெர்பு, தேர்ட் வெர்பு. இதை வச்சு ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதலாமா? ஐ ஹாவ் booked a bus ticket. பஸ் டிக்கெட் புரிஞ்ச மாதிரி சொல்லுவோம். பஸ் டிக்கெட், ஐ ஹவ் புக்டு எ பஸ் டிக்கெட். அப்படின்னா என்ன? நான் பஸ் டிக்கெட்டை புக் பண்ணி இருக்கிறேன், புக் பண்ணி இருக்கிறேன், புக் பண்ணி இருக்கேன். நான் ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறேன், நான் ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறேன், இருக்கிறேன். சரி, இது ஐக்கு மட்டும் அதல்ல. ஐ, வி, தே, யூ, இதுக்கு எல்லாமே இது இந்த ஹாவ்ங்கிற வர்பை பயன்படுத்தணும். வி ஹாவ், தே ஹாவ், யூ ஹாவ், ஐ ஹாவ். இப்போ எழுதலாமா? வி ஹாவ் புக்டு எ டிக்கெட், பஸ் டிக்கெட், தே ஹாவ் புக்டு எ பஸ் டிக்கெட், யூ ஹாவ் புக்டு எ பஸ் டிக்கெட். இதில் நிறைய 4 சென்டென்ஸ் வைக்கலாம். வி ஹாவ் புக்டு எ பஸ் டிக்கெட், தே ஹாவ் புக்டு எ பஸ் டிக்கெட், யூ ஹாவ் புக்டு எ பஸ் டிக்கெட். சரி, இது எப்படி இருக்கு? இப்போ ஹீ, ஷீட் இருந்தா ஹீ, தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ, ஷீ, இட், கமலா, அல்லது கலா, கமலா, அல்லது ராஜா, இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யுது? இந்த மாதிரி நேமிங்காவோ, இந்த மாதிரி ப்ரொனவுனாவோ, ஹீ, ஷீ, இட் ப்ரொனவுனாவோ, கமலா, ராஜா போன்ற நவுனாவோ இருந்தா எப்படி எழுதலாம்? எப்படி ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பண்ணலாம்? என்ன செய்யலாம்? முதல்ல ஹீ, he has booked a ticket, he has booked a ticket, a ticket, he has booked a ticket. என்ன இருக்கு? present perfect. இது present, இது perfect. he has booked a ticket, she has booked a ticket, it has booked a ticket, Kamala has booked a ticket, ராஜா ஹேஸ் புக்டு ஏ டிக்கெட். இந்த ஹீக்கு பதிலாக இவ்வளவும் போடலாம். இந்த பிளேஸில் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் இந்த ஹேஸ்ங்கிற ஆக்சிலரி வெர்பு போடணும், ஹேஸ் என்ற ஆக்சிலரி வெர்பு போடணும். ஐ, வி, தே, யூ இதுக்கெல்லாம் ஹேவ்ங்கிற ஆக்சிலரி வெர்பு போடணும். அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் ஹீ ஹேஸ் புக்டு ஏ டிக்கெட், ஷீ ஹேஸ் புக்டு ஏ டிக்கெட், கமலா ஹேஸ் புக்டு ஏ டிக்கெட், ராஜா ஹேஸ் புக்டு ஏ டிக்கெட். அப்படின்னா என்ன? அவன் ஒரு டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறான், அவள் ஒரு டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறாள். ப்ரெசன்ட் இருக்கிறாள். எது? புக் பண்ணி, சேல் ஏற்கனவே நடந்துருச்சு, ஆக புக் பண்ணி இருக்கிறாள். இந்த மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஃபார்ம் இது. இதில் இன்னும் விவரம் இருக்கு.
அதை அடுத்து பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். பயன்படுத்துகிற வார்த்தை என்ன, அதில் இருக்கிற வெர்பு என்ன, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வருது, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இதான் சப்ஜெக்ட், இதான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். ஆனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வருது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஒரு ப்ரெசன்ட் வெர்பு, இன்னொன்று தேர்ட் வெர்பு, அதாவது பர்ஃபெக்ட் வெர்பு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட், ரோட், டு, ரிட்டர்ன் மூணாவது வெர்பு. கிவ், கேவ், கிவன். ஓகே. கெட், காட், காட் அல்லது காட்டன். ஃபர்கெட், ஃபர்கட், ஃபர்கெட்டன். டேக், டுக், டேக்கன். பை, பாட், பாட். இதுக்கப்புறம் பாட் இட், அது கடைசி சொல். பை, பாட்டு, பாட்டில் எது வரணும், எது ஹேஸோட சேரும், எது ஹேவோட சேரும், மூணாவது ஒரு ஹாவ் பாட்டு, ஹேஸ் பாட்டு. ப்ரெசண்ட்டில் ஹேடுன்னு போடக்கூடாது, அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேடு பாட்டு, ஹேடு ரிட்டனு, ஹேடு சீனு, ஹேடு ஃபினிஷ்டு, ஹேடு கம்ப்ளீட்டடு. இந்த மாதிரி ஹேடுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிபிள் போட்டால் அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஏன், ஹேட் என்பது பாஸ்ட், இங்கே ஹாவ் என்பது ப்ரெசண்ட், அதனால் ஹாவ் ரெட். இது மாதிரி 3 வெர்பும், அதாவது மொத்தம் வேர்பு வந்து 5 ஃபார்ம்ஸ். தேர் ஆர் 5 ஃபார்ம்ஸ். எவ்வரி வேர்பு ஹேஸ் 5 ஃபார்ம்ஸ். டேக், டேக்ஸ், டேக், டேக்ஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். டுக் பாஸ்ட் டென்ஸ். டேக்கிங் கண்டினியூஸ் ஃபார்ம். டேக்கிங் வெர்போட ஐஎன்ஜி சேரும். அப்போ டேக்கு, டேக்ஸ் இது ரெண்டும். டேக், டேக்ஸ் ரெண்டுமே. டேக், டேக்ஸ் ரெண்டுமே என்ன, பிரசன்ட், பிரசன்ட் டென்ஸ். ரெண்டு ஒரு ஒன்னாச்சு, ரெண்டாச்சு. மூணாவது ஒரு என்ன, டுக், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஃபார்ம். இது பாஸ்ட் ஃபார்ம். அடுத்தது டேக்கிங், ஐஎன்ஜி ஃபார்ம். டேக்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம். டேக்கிங் என்பது கண்டினியூஸ் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம், கண்டினியூஸ். டேக், டேக் ப்ரெசன்ட் டென்ஸ், வெர்போட எஸ் சேருது, டேக்ஸ் அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ். டுக் பாஸ்ட் டென்ஸ் மூணாவது வெர்பு. டேக்கிங் கண்டினியூஸ் ஃபார்ம், ஏ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு, ஐஎன்ஜி ஃபார்ம், ஐஎன்ஜி ஃபார்ம் அது கண்டினியூஸ் ஃபார்ம். அடுத்தது 5th ஃபார்ம் டேக்கன், அதுதான் verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். என்னென்ன, டேக்கு, டேக்ஸு, டுக்கு. டேக்கிங் கண்டினியூஸ் ஃபார்ம். அடுத்தது டேக்கன் மூணாவது ஃபார்ம். டேக்கு, டுக்கு, டேக்கன் மூணாவது ஃபார்ம். ஓகே, ஆக மொத்தம் 5 ஃபார்ம்ஸ் ஆர் தேர். தெர் ஆர் 5 ஃபார்ம்ஸ் எவ்ரி verb. இந்த மாதிரி தரவாக நம்ம போனால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி 11. கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. இதை முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடிப்படை பேசிக்கோடு நடத்தணும், அதாவது பேசிக்கோடு நான் தெரிஞ்சுக்கணும். பேசிக் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கலைப்பு சலிப்பாக இருக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்ச வச்சு என்ன நடத்திட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் எத்தனை பேர் இது பேசிக் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக நடத்துகிறேன். நான் வந்து ஃபுல்லாக எல்லோரும் கவர் ஆகணும். அதில் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஓரளவு தெரிஞ்சவங்க, தரவாக தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க. இதை இந்த லெசன், இந்த மெத்தடாலஜி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நடத்துறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இது புரிஞ்சுக்கிட்டோம், இல்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஓரளவு தெரிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டோம். அடிப்படையே தெரியாதவங்க நல்ல அடிப்படையிலேருந்து கற்றுக்கிட்டோம். இப்படி 3 குரூப்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் விரிவாக நடத்துகிறேன். ஒன்றையும் ஓரமாக சொல்கிறேன். ஒரு நவுனை நடத்திட்டு அது என்ன, அது எதனால் அது நவுன் ஃப்ரேஸு அப்படின்னு சொல்கிறோம். நவுனை சுற்றி வார்த்தைகள் இருந்து, அதாவது நவுன் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அரவுண்ட் எ நவுன் தட் ஒர்க்ஸ் டுகெதர் ஆஸ் எ சிங்கிள் யூனிட் இன் எ சென்டென்ஸ் அப்படின்னு நவுன் ஃப்ரேஸை பற்றி சொல்கிறேன். ஆக எல்லாத்தையுமே நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். தேங்க்யூ ஸோ மச். We will meet in another video. Thank you so much. Bye bye.